குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது புறநானூற்றில் 192வது பாடல் 192 192வது பாடல். இந்த பாடலை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார் என்பவர். இந்த பாடலினுடைய சிறப்பு, இந்த கணியன் பூங்குன்றனார் எழுதுனது ரெண்டு பாட்டு தான். இந்த புறநானூறுல 192வது பாடல், இன்னொன்னு நற்றிணையில் 226வது பாடல். ரெண்டு பாட்டு தான் இவர் எழுதுனதே. ஆனா இந்த ரெண்டு பாட்டுலையுமே, இந்த ரெண்டு பாட்டுல இந்த புறநானூற்றுல எழுதின இந்த 192வது பாடல் இருக்கு பாருங்க, இந்த ஒரு பாட்டு இவரை உலக அளவுல ஃபேமஸா கொண்டு போயிடுச்சு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபையில இந்த பாடலை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஐநா சபையினுடைய நுழைவாயில்ல ஒவ்வொரு நாட்டினுடைய மொழிகளில் சிறந்தவைகள் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கோம். அதுல இந்த இந்தியாவின் சார்பாக, தமிழ் மொழியின் சார்பாக இந்த கணியன் பூங்குன்றனார் எழுதின இந்த பாட்டினுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அந்த வார்த்தைகள் ஐநா சபையில பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உலக புகழ் வாய்ந்த பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. இதோட இவர் நற்றிணையில் 226வது பாடல் ஒன்று எழுதியிருக்கிறார். மொத்தம் ரெண்டு பாட்டு தான். இவர் எங்கே பிறந்தார்? இவர் பாரியினுடைய பரம்பு மலை இருக்கு இல்லையா, அங்க பிறந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் சமீபத்தில் நடந்த அந்த வேள்பாரி, கடையேழு வள்ளல்களில் சிறந்தவன் பாரி வள்ளல் இருக்கு இல்லையா, அவன் நாட்டில் பிறந்தான்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் சமீபத்தில் நடந்த ஆய்வுல இவர் ராமநாதபுரத்தில் இருக்கின்ற, ராமநாதபுரம் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மகிபாலன் பட்டி என்ற ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. இந்த மகிபாலன் பட்டியினுடைய பழைய பெயர் நடுக்காலம், பழங்காலம், இந்த நடுக்காலம், இடைக்காலம், இந்த காலங்கள் எல்லாம் அந்த ஊருக்கு பேரு பூங்குன்றம் என்றுதான் இருந்திருக்கு. சோ அந்த காலத்திலேயும் நடுக்காலங்களிலையும் பூங்குன்றம் என்று இருந்த அந்த ஊர் இப்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மகிபாலன் பட்டி அப்படிங்கிற பேர்ல இப்பொழுதும் இருக்கு. அந்த ஊர்ல தான் இவர் பிறந்திருக்கார் என்று இப்ப சமீபத்திய ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த மகிபாலன் பட்டி என்கின்ற பழைய பூங்குன்றம் இந்த ஊரினுடைய இன்னொரு சிறப்பு, பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இந்த ஊர்ல தான் பிறந்திருக்கார். ஸோ அப்படி புகழ் வார்ந்த ஒரு ஊர். சரி, இவருடைய பேரு என்ன? பூங்குன்றனார் என்று சொல்லப்படுது. அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா திருப்பதின்னு பேர் வச்சுக்குவாங்க, பழனின்னு பேர் வச்சுக்குவாங்க, அந்த ஊர் பேரையே வச்சுக்கிறது வழக்கம். அது மாதிரி இவர் பூங்குன்றத்தில் பிறந்ததுனால இவருக்கு பூங்குன்றனார் என்று பெயர் வைக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இவருடைய பேரும் பூங்குன்றனார் தானான்னு தெரியாது. பூங்குன்றனார் என்று இருக்கலாம். கணியன் அப்படிங்கிற ஒண்ணு, இவங்க அப்பா பேரு கணியன் என்று இருக்கிறது. அதனால கணியன் பூங்குன்றனார் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லது இவங்க அப்பா வானியல், அதாவது இந்த ஜோதிட நூல்கள் இருக்கு இல்லையா, வானியல் கோள்களை ஆராய்ந்து கணித்து சொல்வது, ஜாதகத்தை கணித்து சொல்வது, அந்த கணித்து சொல்லுகின்ற வேலையை அவங்க அப்பா செஞ்சிருக்காரு, கணிக்கின்ற வேலை. அதனால அவங்க அப்பாவுடைய தொழில் கணியன். அந்த கணிக்கின்ற தொழிலில் பிறந்த அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இவருக்கு பேரு கணியன் பூங்குன்றனார் என்றும் சொல்லப்படுது. ஆக இவருடைய பேரு இதுதான் என்று இப்போதைக்கு நம்ம வச்சுக்கலாம். ஆனா இதுதானே யாருக்கும் தெரியாது. சோ கணியன் பூங்குன்றனார் இவருடைய பேர். இவருடைய எழுதுனதே 2 பாட்டு தான். ஆனா இவரை பற்றி சிறப்பாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க, இவர் வேந்தர்களையும் அரசர்களையும் வள்ளல்களையும் இவர் பாடினதே கிடையாது. 2 பாட்டு தான். ஒருவேளை நிறைய பாடியிருக்கலாமோ என்னவோ தெரியாது. இவர் வேந்தரையும் வள்ளல்களையும் இவர் பாடியது கிடையாது. இப்போ இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாடலானது புறநானூற்றுல 192வது பாடலாக வருகிறது. இது
பொதுவியல் துணையில் வருகிறது. பொதுவியல் துணையில் பொருண்மொழி காஞ்சி என்கின்ற துறை. பொதுவியல் துணைனா என்ன, திணைனா என்ன அப்படின்னா, இந்த 9 திணைகள் சொல்லப்படும். வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிங்கை, தும்பை, வாகை, பாடான் என்கின்ற 9 திணைகளிலும் சொல்லப்படும். இந்த 9 திணையிலையும் என்னென்னலாம் சொல்லப்படுது, இந்த 9 திணையிலையும் சொல்லப்படாமல் விடுபட்டவைகளையும் வீரம், கொடை, புகழ் போன்ற பொதுவான பண்புகளையும் ஒரு பாடல்ல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பாடல் பொதுவியல் திணை என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 192வது பாடல்ல இந்த 9 திணையில் இருக்கக்கூடிய விஷயமும் சொல்லப்படலை. அதே சமயத்துல வீரம், கொடை, புகழ் போன்ற பொதுவான பண்புகளை தான் இதுல சொல்லப்படுது. அதனால இது பொதுவியல் திணை. அடுத்தது இதனுடைய துறை. இந்த துறை பொருண்மொழி காஞ்சி துறை. பொருண்மொழி காஞ்சி துறைனா என்ன? பெரிய பெரிய முனிவர்கள், முனிவர்கள் அப்படின்னா சான்றோர்கள். இந்த சான்றோர்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் இந்த உலகம் மறு உலகம், அதாவது இந்த இம்மை மறுமை, இந்த ரெண்டுலையும் உயிருக்கு உறுதுணையாக இருப்பது. இப்போ உடலுக்கு உறுதுணையாக இருப்பது அப்படின்னா என்ன சொல்லலாம்? உடலுக்கு புரோட்டீன் தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, விட்டமின்கள் தேவை. அப்போ அவைகளையெல்லாம் தரக்கூடிய உணவு, இதுதான் உடலுக்கு உறுதி செய்யக்கூடியது. அப்போ உடலுக்கு உறுதி செய்யக்கூடியவைகள்னா என்னென்னு நமக்கு தெரியும். ஆனா உயிருக்கு உறுதி செய்யக்கூடியது. அப்போ இந்த உயிருக்கு உறுதி செய்ய, உயிருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படின்னா எது? சத்தியம், உண்மை, நேர்மை, இந்த மாதிரி பண்புகள் தானே இருக்க முடியும் இல்லையா? அதனால இந்த சான்றோர்கள் எல்லாம் எதெல்லாம் இம்மையிலையும் மறுமையிலையும் இந்த உயிருக்கு எது உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவைகளை பற்றி சொல்லுகின்ற ஒண்ணு. அதுக்கு பேர் என்னன்னு பேரு? பொருண்மொழி காஞ்சி துறை என்று பேரு. சோ இந்த பாடல்லையும் இம்மையிலையும் மறுமையிலையும் இந்த உயிருக்கு எது உறுதுணையாக இருக்கிறது என்ற சிறந்த பண்புகள் சொல்லப்படுது. அதனாலதான் இதை நம்ம பொருண்மொழி காஞ்சி துறை என்று நாம சொல்லுகிறோம். இப்போ இந்த பாடலை நாம பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் அப்படி கிடையாது, கேளீர் அப்படின்னா கேளுங்கள் அப்படின்னு ஆயிடும். ஸோ இந்த இடத்துல கேளீர். கேளீர் என்றால் உறவினர், உற்றார் உறவினர், பந்து மித்திரர்கள்னு சொல்லுவாங்களா இல்லையா சமஸ்கிருதத்துல? அது மாதிரி உற்றார் உறவினர்களை சொல்லுவது இது. தாகூர் கூட அப்படிதான் சொல்லுவார். இது ஒரு யூனிவர்சல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒண்ணுதான். இதுல நீ இந்தியன், நீ அமெரிக்கன், இங்கிலீஷ்காரன் அப்படின்னு ஏன் பிரிக்கிறீங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்று, அப்படிதான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு டாகூர் சொல்லுவாரு. ஆனா டாகூர் இப்போ சொல்றவர். ஆனா இவரு சங்க காலத்திலே சொல்லியிருக்கான். இப்போ சொல்ற, அப்போ இதெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத்னு பேரு. எல்லா காலங்கள்லையும் உலகம் முழுவதும் இவைகள் எல்லாம் பொதுவான விஷயங்கள். அதைத்தான் சொல்றாரு. யாதும் ஊர், எல்லாம் நம்ம ஊர் தான். எந்த ஊர் எடுத்தாலும் அது என்னுடைய ஊர். இல்லை நான் மெட்ராஸ்காரன் தெரியும் இல்லை, நான் கோயம்புத்தூர்காரன் தெரியும் இல்லை, நான் திருநெல்வேலிக்காரையா அருவாள் எடுத்தேன்னா அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் நம்ம ஊர் தான். எந்த ஊராக இருந்தாலும் அது நம்முடைய ஊர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்முடைய உற்றார், நம்முடைய உறவினர்கள் என்று நாம் எண்ண வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீது என்றால் கேடு, தீமை. நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தீமைகளும் நமக்கு நன்மை தரக்கூடிய நன்றும் ஆக்கமும், தீமையும் ஆக்கமும், தீதும் நன்மையும் பிறர் தர வாரா. இத நமக்கு இன்னொருத்தவங்க நமக்கு தர முடியாது. இப்ப எனக்கு தீமை இன்னொருத்தர் செய்ய முடியாது, எனக்கு நன்மை இன்னொருவர் செய்ய முடியாது. அப்போ எனக்கு தீமை அப்படின்னா நான் இதற்கு முற்பிறவியில அல்லது இதற்கு முன்பாக நான் தீமை செய்திருந்தால் அப்ப எனக்கு தீமை தான் வரும். நான் நன்மை செய்திருந்தால் எனக்கு நன்மை தான் வரும். அப்போ நமக்கு தீமையும் நன்மையும் இன்னொருத்தர்கள் செய்ய முடியாது. அது நாம் செய்தவைகளில் இருந்துதான் நமக்கு கிடைக்கும். சோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்னொருத்தவங்க நமக்கு
தந்து அந்த தீமையும் நன்மையும் நமக்கு வராது. இன்னொருவர் கொடுத்து தீமையும் நன்மையும் நமக்கு வராது. அந்த தீமையும் நன்மையும் நாம் நமக்குத்தானே செய்து கொண்டவை. நாம் நல்லவைகளே செய்து கொண்டிருந்தால் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நாம் தீமைகளே நினைத்து தீமைகளே செய்து கொண்டிருந்தால் நமக்கு தீமைதான் கிடைக்கும். அல்லது முற்பிறவியில நீங்கள் தீமை செஞ்சிருந்தீங்கன்னா இப்பிறவியில நீங்க தீமையை அடைவீங்க. முற்பிறவியில நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா இப்பிறவியில நீங்க நல்லது அடைவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நோதலும், நோதல் என்றால் நோய்வாய்ப்படுதல். தணிதலும், அந்த நோயானது நீங்குவது. இப்போ நோய் வருது, அந்த நோயானது நம்மிடமிருந்து நீங்கி விடுகிறது. நோய் தீர்வது, அந்த தீர்தல் என்பதான் தணிதல். தணிதல்னா குறைதல்னு அர்த்தம். நோய்வாய்ப்படுதலும், அந்த நோயானது குறைதலும், அவற்றோரன்ன, அவற்றை ஒத்தவைகள். அதாவது நோய்வாய்ப்படுவது, அப்புறம் நோய் குறைவது, தீங்கு வருவது, அப்புறம் அந்த தீங்கு நம்மை விட்டு நீங்குவது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோதலும், அப்புறம் அது தீர்தல் தணிதலும், அவற்றோரன்ன, அவற்றை ஒத்தவைகள். அவற்றை, இந்த நோய் வருவது, நோய் தீர்வது, இது மாதிரியான விஷயங்கள். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற செயல்கள் எல்லாமே அவற்றோரன்ன சாதலும், அவற்றோரன்ன அது மாதிரியான விஷயங்கள். ஸோ நோய் வருதல், நோய் தீர்தல், துன்பம் வருதல், துன்பம் குறைதல், இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களும். ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தணிதலும் அவற்றோர் அன்ன, அவைகளை போன்று சாதலும், சாவுறது. சாதல் என்பது அது எல்லாருக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. கருவிலேயே அது தீர்மானிக்கப்பட்ட விஷயம். ஒரு குழந்தை கரு உண்டாகும் போதே அந்த கருவிலேயே சிலர் அழிஞ்சு போகும். சிலர் வெளியே வந்தோடனே அந்த குழந்தை அழிஞ்சு போகும். 2 வயசு ஆனவுடனே அழிஞ்சு போகும். 10 வயசுல செத்து போகும். 50 வயசுல சாகும். 100 வயசுல சாகும். அப்போ அது பிறந்த அந்த கரு உருவாகி கருவிலேயே அழிஞ்சு போகுமா, சின்னதுல அழிஞ்சு போகுமா, ஒரு இளம் வயதுல அழிஞ்சு போகுமா, முதுமையில அழிஞ்சு போகுமா, ஆக அழிஞ்சு போகும். அப்போ சாதல் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அது கரு உண்டாகும் போதே இது இந்த வயசுல இது போயிடும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அப்போ இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். அப்ப இதுக்கு யாராவது வருத்தப்படுவாங்களா? சாதல்ங்கிறது நமக்கு எழுதி வச்சாச்சு, இந்த வருஷம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா the date is fixed, அந்த தேதி நமக்கு குறிக்கப்பட்டு விட்டது. ஸோ சாதலும் புதுவது, புதுவது அன்றே. அன்றே என்றால் புதுவது என்றால் புதியது. புதியது எது புதுசு? கருவுல நீங்க உருவாகுறீங்க, அதான புதுசு. புத்தம் புதுவாக கருவில் அப்பதான் நீங்க உருவாகுறீங்க. அப்போ புதுவது என்பது கருவிலே தோன்றுவது. ஸோ சாதல் என்பது கருவில் தோன்றிய அன்றே. இந்த உயிர் கருவுல தோன்றுன அன்னைக்கே தீர்மானிக்கப்பட்டது இந்த குழந்தை எப்ப சாக போகுதுன்னு. அப்ப சாகிறதுங்கிறது நிச்சயம். அது இல்லை இவருக்கு சாவு உண்டு, இவருக்கு சாவு இல்லை அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சாவு என்பது உண்டு. ஆனால் அது எப்ப என்பது அது கருவு உருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது. சாதலும் புதுவது அன்றே. வாழ்தல், அப்போ சாவு என்பது என்னைக்கும் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அதை பத்தி நம்ம வருத்தப்பட மாட்டோம். அதே மாதிரி வாழ்தல், வாழ்தல் இனிது. அப்போ வாழ்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வது என்பது இனிமையானது என்றும் இளமே. நாங்க சாக போறோம் என்று நினைச்சு நாங்க வருத்தப்படுறதும் இல்லை. நாங்க இனிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மகிழ்ச்சியும் அடைய மாட்டோம். ஸோ சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே. அப்பயும் இல்லை. முனிவின் என்றால் வெறுப்பு என்று. வெறுப்பு இன்னாது என்றலும் இளமே. வெறுப்பு வந்தபோது நமக்கு இந்த உலகத்துல வெறுப்பு வருது, அல்லது இதற்கு முன்பாக கூறியவைகளை வெறுத்தல். ஸோ வெறுப்பு தோன்றுது. ஸோ என்ன வாழ்க்கைடா இது, சே அப்படின்னு நம்ம வாழ்க்கை வெறுப்பு வரும் பொழுது,
முனிவின் இன்னாது வெறுப்பு வந்தபோது என்றலும் இளமே. வெறுப்பு முனிவின் இன்னாது வெறுப்பு வந்தபோது அந்த வெறுப்பானது இன்னாமை என்று சொல்வதும் இளமே. அப்ப வெறுப்பு வந்தபோது எல்லாம் இப்படி ஆயிடுச்சே என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். வெறுப்பு முனிவின் இன்னாது என்றலும் இளமே. ஸோ இதுக்கு முன்னால கூறின வாழ்தல், இப்ப இனிமையான வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இனிமையான வாழ்க்கை என்பதை வெறுக்கின்றது. அதான் சொன்னேன், என் இன்னாது முனிவின் இன்னாது இனிமையான வாழ்க்கை என்பது வெறுப்பிற்குரியதாக ஆகிவிட்டது என்பதும் நாங்கள் சொல்ல மாட்டோம். சாகிறதுங்கிறது டேட் ஃபிக்ஸ்டு. கருவில் உண்டானோடனே தேதி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ சாக போகிறோன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் அதுக்கு வருத்தப்படணும்? அப்போ வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்படவும் மாட்டோம். ஸோ இனிமையான வாழ்க்கை ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுன்னா அதன் மீது நமக்கு வெறுப்பு வந்துடும். சே என்னடா வாழ்க்கை அப்படி. அப்போ இனிமையான வாழ்க்கையை நாங்கள் வெறுப்பாகவும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அந்த இனிமையான வாழ்க்கை சந்தோஷம் வரும்போது, சாதல் வரும்போது அழமாட்டோம். வாழ்க்கை இனிதாக இருக்கு என்று சந்தோஷப்பட மாட்டோம். அந்த இனிமையான வாழ்க்கை தடம் புரளும் போது நாங்கள் வெறுத்து என்ன இப்படி ஆயிடுச்சு என்றும் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ முனிவின் இன்னாது என்றலும் இளமே. மின்னொடு திடீர்னு மின்னல் மின்னுது. மின்னொடு வானம், வானத்துல திடீரென்று மின்னல் மின்னுகிறது, இடி இடிக்கிறது, இப்பொழுது மழை பொழிகிறது. ஸோ மின்னொடு வானம் தன் துளி, தன் 3 சுழியின். அப்போ 3 சுழியின் போட்டா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ நீர் அப்படின்னாவே நாம பருகின்ற நீரை குறிக்கும். தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த நீர்னு அர்த்தம். சாதாரணமா நீங்க நீர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்றோம், தண்ணீர் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ தண்ணீர்னு சொல்லிட்டீங்கன்னாவே குளிர்ந்த நீரைத்தான் அது குறிக்கும். ஸோ தன் என்பது குளிர்ந்த. ஸோ மின்னல் மின்னி இடி இடித்து வானத்திலிருந்து குளிர்ந்த நீரானது தலையீ ஆனது அப்படியே பெய்கிறது. பெரும் மழையானது பெய்து கல் பொருது. கல் அப்படின்னா பெரிய பெரிய மலைகளிலே இருக்கக்கூடிய கல்லுல அது மோதுது. அப்படியே இடி இடித்து மின்னல் மின்னி இடி இடித்து மழை பெய்கிறது. அந்த மழையானது பெரிய பெரிய மலைகளில் இருக்கக்கூடிய கற்களிலும் பாறைகளிலும் பொருது. பொருது என்றால் மோதுதுன்னு அர்த்தம். அப்படியே அந்த தண்ணீர் அதன் மேல படுது. அப்படியே மலைகள்ல பட்டு அருவியாக வந்து அப்படியே ஆறாக ஓடுது. ஸோ வானம் தன் துளி தலையீ ஆனது. தலையீ ஆனது கல் பொருது. கல் பொருது கல்லின் மீது மோதி இறங்கும். அப்படியே அந்த மலையிலிருந்து கல்லு மேல மோதி அருவியாக இறங்கி மல்லல் பேரியாற்று. மல்லல் என்றால் பெரிய சப்தத்தோட, பெரிய ஓசையோட அப்படியே அருவியாக விழும்போது பெரிய சத்தம் கேட்கும். அப்படி சத்தத்தோட கீழே இறங்கி அப்படியே பெரிய ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். பேரியாற்று நீர் வழிப்படுவும். நீர் வழிப்படுவும் புனை போல். புனை என்றால் தெப்பம் அர்த்தம். புனை என்றால் தெப்பம். அந்த பெரிய ஆற்றுல மிதந்து செல்லுகின்ற தெப்பத்தினை போல. ஏன் மழை பெய்து வானத்திலிருந்து மின்னல் மின்னி இடி இடித்து பெரிய மழை ஒன்று பெய்து அப்படியே பெரிய மலைகளிலே இருக்கக்கூடிய பாறைகளில் மோதி அங்கிருந்து அப்படியே பெருசாக அருவியாக கீழ் விழுந்து பேர் இறைச்சலோடு பெரிய ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது. அந்த ஆற்றுல ஒரு தெப்பமானது அப்படியே மிதந்து போகுது. அப்படி தெப்பம் மிதந்து போவதை போல ஆர் உயிர். அது மாதிரி ஆர் உயிர். ஆர் அருமையான, நமக்கு மிகவும் நெருக்கமான, நமக்கு அருமையான இந்த உயிரானது முறை வழிப்படுவும். முறை வழிப்படுவும். முறை வழி என்றால் ஊழின் வழியே. ஊழ், ஊழ் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. விதி உங்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி. இந்த ஆற்றிலே மிதந்து செல்லுகின்ற தெப்பமானது, அப்படி மிதவையானது
பெரிய பேரெல்லாம் அப்படியே மிதந்து இப்படியே ஆடி ஆடி எங்கேயாவது மோதி கவிழ்ந்து அழிஞ்சும் போகலாம், அல்லது அப்படியே மிதந்து அப்படியே ஜாக்கிரதையா பத்திரமாவும் போய் சேரலாம். வாழ்க்கைங்கிறது அப்படிதான் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் நாங்க அதுக்காக வருத்தமும் பட மாட்டோம், அதுக்காக சந்தோஷமும் பட மாட்டோம். ஸோ இது தெப்பம் மாதிரி. உங்களுக்கு வாழ்க்கை இப்படிதான் விதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு நீங்க கஷ்டப்படணும், இவ்வளவு துன்பப்படணும் என்று உங்களுடைய விதி ஊழானது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழை போல ஊழின் வழியே படுவோம் என்பது திறவோர். திறவோர் திறவோர் என்றால் நன்மை கூறுபவர், நல்லதை கூறுபவர், நல்லதை சொல்பவர்கள். நல்லதை சொல்பவர்கள் யாரு? அறிவுடையோர், சான்றோர். சோ இந்த இடத்துல திறவோர் என்று திறமையாக சொல்லக்கூடிய, நன்மைகளை சொல்லக்கூடிய அறவுடையோரை குறிக்கும். அந்த அறவுடையோர் காட்சியின் தெளிந்தனம், காட்சியின் தெளிந்தனம். அந்த அறிவுடையோர் இயற்றிய நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த அறிவுடையோர் காட்டிய காட்சி, அந்த நூல்கள்ல அவர்கள் எழுதின அந்த அறிவுடையோர்கள், அந்த சான்றோர்கள் எழுதிய நூல்களில் மனித வாழ்க்கை என்பது எப்படியெல்லாம் இருக்கும் என்று அவர்கள் எழுதியிருப்பார்கள். அந்த காட்சியின் தெளிந்தனம். அந்த அறிவுடையோர்களினுடைய நூல்களை பார்த்து அதை படித்து நாம் தெளிந்து கொள்வோம். வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும். அதனால நீ உங்களுடைய முற்பிறவியில் செய்யப்பட்ட அந்த ஊழ்வினை உறுத்துதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊழ்வினை அப்படிதான் இருக்கும். அதனால எங்களுக்கு தெரியும், சான்றோர்கள் எழுதிய மிகச்சிறந்த நூல்கள் எல்லாம் அறிவுடையோர் சான்றோர்கள் எழுதிய நூல்கள்ல இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எங்களுக்கு தெரியும் ஊழ்வினையினால் இப்படியெல்லாம் நடக்குது, எங்களுக்கு தெரியும். இதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. ரொம்ப நல்லது நடக்குது அப்படிங்கிறதுனால ஊழ்வினையில் நமக்கு நல்லது நடக்குது, அதுக்காக நீங்க இன்பமும் படக்கூடாது. சோ காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியின். மாட்சி அப்படின்னா மகிமை வாய்ந்த, பெருமை வாய்ந்த அப்படின்னு. மாட்சிமை பொருந்திய மன்னர் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசனை சொல்லும் போது மாட்சிமை பொருந்திய அப்படின்னா பெருமைக்குரிய அர்த்தம். ஸோ மாட்சி என்றால் பெருமைக்குரிய. ஸோ மாட்சியின் பெரியோரை, மாட்சியின் பெரியோர், மாட்சியின் பெரியோர் என்றால் பெருமையில் பெருமை மிக்கவர். பெரியோர், மாட்சியின் பெரியோர் என்றால் மாட்சிமையில் பெரியவர்களாக இருப்பவர்கள், அதாவது பெருமையில் மகிமையில் பெரியவர்களாக இருப்பவர்கள். சோ மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நாங்க வியந்தும் பார்க்க மாட்டோம். ஏன்னா ஊழ்வினை, ஊழ்வினை. அதனாலதான் இவன் ரொம்ப பெரிய ஆளா இருக்கான், அதனாலதான் எல்லாரும் இவனை புகழ்றாங்க. அதனால இது இவனுடையதில்ல, ஊழ்வினையினால் இப்படி இவனுக்கு வருகிறது என்று ஊழ்வினையினால் ஒருவனுக்கு வந்த பெருமையை பார்த்து நாங்க வியந்தும் போக மாட்டோம். சோ மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. வியத்தல் என்னால் வியந்து பார்த்தல் அல்லது மதித்தல், மதிக்கிறது. ரொம்ப பெரிய மினிஸ்டர், கலெக்டர் அப்படின்னா நாங்க எடுக்க மாட்டோம். நீ போன பூர்வ ஜென்மத்தில் நீ ஏதோ நல்லது செஞ்சிருக்க, அதனால இந்த ஊழ்வினைனால் உனக்கு இது வந்திருக்கு, நீ அனுபவிக்கிறாய், ஓகே மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அதுக்காக அப்படியே வியந்து உங்களை நாங்க மதிக்கவும் மாட்டோம். ஸோ மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. அதே மாதிரி மாட்சியின் சிறியோரை, அந்த மாட்சி என்பதை இன்னொரு எடுத்துக்கணும். மாட்சியின் சிறியோரை அப்படின்னா அந்த மாட்சி என்றால் பெருமை, அந்த பெருமையில் குறைந்தோரை. மாட்சியின் பெரியோரை, அந்த மதிக்கத்தக்க பெரியோரை நாங்க வியத்தலும் இளமே. அல்லது அந்த மாட்சியின் அல்லது அந்த பெருமை மிக்க மகிமை குறைந்த சிறியோரை இகழ்தலும் இளமே. இகழ்தல் என்னால் பழித்தல். கிடக்கனாம் பாடுறான், என்ன ஜென்மண்டாய்வன் அப்படின்னு நாங்க இகழ்ந்தும் சொல்ல மாட்டோம். ஸோ மாட்சிமையில் பெரியவர்களை பார்த்து வியந்தும் நாங்க சொல்ல மாட்டோம். அந்த மாட்சிமையில் சிறியோரை பார்த்து இகழ்ந்தும் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ இது ரெண்டாவது முக்கியம். ஒருத்தரை நீங்க வியந்து கூட சொல்லலாம், ஆனா இன்னொருத்தரை இகழ்ந்து சொல்லக்கூடாது. ஒருத்தனை போய் கேவலமா நீங்க பேசக்கூடாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வியத்தல் ஓகே, ஆனா வியத்தலும் இளமே
சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதனினும் இளமே அப்படின்னா அந்த அதனினும் அப்படின்னா அதை கூட நீங்க செய்யலாம். பெரியோரை பார்த்து நீங்க வியக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் ஊழ் வந்து அவனுக்கு அந்த பெருமையை தருகிறது, அதனால அவன் அப்படி இருக்கான். அதனால நீங்க அவனை போய் வியக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா பெரியோரை கூட நீங்க வியக்கலாம். ஆனால் அதனினும், அதை விட சிறியோரை எந்த காலத்திலையும் நீங்க இகழவே கூடாது. ஸோ உங்களை விட சிறியோரை, உங்களை விட சிறியோர் என்று சொன்னால் வயதுல கிடையாது, பண்புகள்ல, குணாதிசயங்கள்ல உங்களை விட மோசமாக இருக்கக்கூடிய அந்த மாட்சிமை குறைந்தவர்களை பார்த்து நாம இகழ்வாக ஒருத்தரை சொல்லவே கூடாது. வாழ்க்கையில யாரையும் நாம் இகழ்வு சொல்லக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது. நாங்க உயர்வும் படுத்த மாட்டோம், இழிவும் படுத்த மாட்டோம். உயர்வு கூட படுத்தலாம், ஆனால் அதனினும் இகழ்வு நிச்சயமாக செய்யக்கூடாது என்று இந்த 192வது பாடலில் கணியன் பூங்குன்றனார் உலக புகழ் வாய்ந்த ஒரு அருமையான செய்யுளை எழுதியிருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும், அதை பார்த்து நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, எங்கே அப்படி நடந்துருச்சின்னு பெருசாக பெருமையாக நினைக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது என்று உங்களுடைய உயிருக்கு இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம், நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம், இப்படிலாம் செய்ய மாட்டோம். இப்படி செய்யாமல் இருப்பது தான் இந்த உயிருக்கு உறுதுணையானது. அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பொருண்மொழி காஞ்சி துறை என்கின்ற துறையில் இது எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி.